நியூஸ் பாத்தியா? எங்க ஊரு பக்கத்துல ஒரு ஆணை கில்லிங். அந்த பையனை வெட்டி கொன்னுட்டாங்க. அந்த பொண்ணு மண்டையில கட்டு போட்டிருக்கா. எனக்கு பார்த்ததுமே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. நான் அழுதுட்டேன். அதுல இருந்து வெளியே வர முடியல. ஒரு மாதிரி அது மைண்ட்ல ஓடிட்டே இருக்கு. அது வலிக்குது. இவங்களாம் என்ன மனுஷங்கனே தெரியல. எங்க வலிகளையும் உணர்வுகளையும் ஒருத்தனுக்கும் புரிஞ்சுக்க தெரியல. பயமா இருக்கு. உனக்கு ஏதாவது ஒண்ணுனா நான் என்ன பண்ணுவேன்னு கூட தெரியாது. நீ எதுக்கு பயப்படுற? என்ன உங்க வீட்டில் என்ன கொன்றுவாங்கன்னு பயப்படுறியா? கொல்லட்டும். சாதி மதம்னு வெறி பிடிச்சி கொல்லட்டும். என்ன கொல்லட்டும், லவ் பண்ணுற எல்லாரையும் கொல்லட்டும். கொன்னுட்டா எல்லாம் சரியாயிடுமா? அடே கொன்னுட்டா ஜாலியெல்லாம் இருப்பாங்கன்னு நினைக்காத. ஒன்றும் ஜெயிலில் களி தின்னணும், இல்லை வாழ்நாள் ஃபுல்லாக ஐயோ நம்ம பொண்ணுக்கு இப்படி பண்ணிட்டோமே, ஐயோ நம்ம பையனுக்கு இப்படி பண்ணிட்டோமேன்னு அதை நினச்சியே சாகணும். அவ்வளோதான். அதில் ஒன்றும் கிடைக்க போகிறது கிடையாது. பாதிக்கப்பட்டவங்க கொலை பண்ணவங்கன்னு எல்லாருக்கும் அது வலியை தான் கொடுக்கும். ஆனால் என்ன பண்ணாலும் எது நடந்தாலும் மனசில் இருக்க காதலை என்றைக்கும் அழிக்க முடியாது. காதலோட உணர்வுகளை என்றைக்கும் தடுக்க முடியாது. உண்மையாக விரும்பும் காதலர்களை பிரிக்க முடியாது. அது வளரும், அது பரவும். எவெல்லாம் அந்த காதலை தப்புன்னு சொன்னானோ அவன் கண் முன்னாடி வந்து அந்த காதல் நிற்கும். அவன் பையன் வழியாவோ இல்லை அவன் பொண்ணு வழியாவோ அந்த காதல் வந்து நிற்கும். உண்மையாக லவ் பண்ணால் கூட அதை நாடகம்னு சொல்கிற ஊர் இது. அப்படிப்பட்ட ஊரில் நான் வாழ்வேன், எனக்கு பிடிச்ச மாதிரி எனக்கு பிடிச்ச ஒருத்தர் கூட நான் வாழ்வேன்னு வாழ்ந்து காட்டணுமே தவிர பயப்படக்கூடாது. நம்ம ஒன்றா வாழ்வோம், எவன் தடுக்கிறான்னு பார்ப்போம். தென்றல் என்னை தீண்டினான், சேலை தீண்டும் ஞாபகம், சின்ன பூக்கள் பார்க்கையில் தேகம் பார்த்த ஞாபகம், வெள்ளியோடை பேசினான் சொன்ன வார்த்தை ஞாபகம், மேகம் ரெண்டும் சேர்கையில் மோகம் கொண்ட ஞாபகம், வாயில்லாமல் போனால் வார்த்தை இல்லை கண்ணே, நீ இல்லாமல் போனால் வாழ்க்கையில்